ஒரு வீடு வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏது வாங்காத துட்டு கொடுத்துட்டு இருக்கட்டுங்க என் வீடு ஆகிப்போச்சுன்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒரு பத்திரம் எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி போன பிறப்பில் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு ஒரு பத்திரம் வச்சுக்கின்னு தான் பிறகுறீங்க. அந்த பத்திரத்துப்படி தான் இப்போ வாழறீங்க. முதல்ல பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, ஒருத்தருக்கு காது கேட்கல, ஒருத்தருக்கு வாய் வரல, ஒருத்தருக்கு கால் வரல. இதெல்லாம் என்ன கடவுள் வழிபாடு? கடவுள் இவ்வளோ பேரையும் தண்டிக்கிறாரா? இவ்வளோ பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளோ பேர் இருக்கணும்? அவர்னா கம்பெனியாக வச்சுக்கிறாரு, ஆடிட்டிங் செக்ஷனாக வச்சுக்கிறாரு அவர், எல்லாரையும் இப்போ செக் பண்ணி வரத்துக்கு இல்லை. கடவுளுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ போன பிறவியில் என்னவாச்சுன்னா அட்டுழியம் பண்ணி